இருக்காது, இதுலேருந்து எப்படியாச்சும் வெளியில் வரணும் சொல்லியிருக்காங்க. மீட்டிங் போகணும்னு சொல்லியிருக்காங்க. போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஃபோன் அடிக்கிறேன். ஃபோன் அடிக்கிறப்ப ஏன் முறையெல்லாம் சொன்னாங்க. ஃபோன் அடித்தோன்னா ஃபோன் அடிக்கிறப்ப என்ன மாதம் 2 மாதம் தான் ஃபோன் அடிக்கிறேன். ஃபோனை அடித்து ஃபோனை எடுத்தால் மீட்டிங் போகும். அப்படி இல்லை அப்படின்னா நேராக எதுக்கு வருது நண்பர்களை பக்கத்து உட்காந்துருக்கேன். டக்குன்னு என்ன ஆயிடுச்சு, ஒரு ஃபோன் போடணும், ஃபோனை அடிச்சோன்னா ஃபோனை எடுத்து நவீன் நினைக்கிறேன் வந்துடுங்க அப்படின்றப்ப சரி வாங்க அப்படின்னா எனக்கு பல கேள்விகள் இருக்குது. யாரா இது மீனுக்கு நமக்கு செட் ஆகுமா, நம்ம வேறு இடத்துல நம்ம சாப்பிட்ட மாதிரி நம்ம போலாச்சு தெரியாது, மீனுக்கு செட் ஆகுமா, என்ன ஆனாலும் சரி மீட்டிங்கில் போய் உட்காருவோம். முதல் மீட்டிங் போகிறப்ப நான் உங்களுக்கு உட்கார வைக்கிறேன்னா ஒரு மீட்டிங் போனோம்னா கைதட்டி வரவேற்கிறேன். கைதட்டி வரவேற்கிறப்ப ரொம்ப சந்தோஷம், இணை புரியாத ஒரு சந்தோஷம். ஏன்னா செத்துட்டு விளங்க மாட்டேன், உருப்பிட மாட்டேன், நீ உன்னத்துக்கு அவன்கிட்ட குடிச்சு சாக போகிறா, நீ விளங்காதவன்டா, உருப்படாதவன்டா, இதெல்லாம் ஜெயிலுக்கு இருக்க போகிற, இல்லை அவனை வெட்டி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேள்வி, இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்ட இதில் தொடர்ந்து வா நான் நிச்சயம் அப்படின்ற வார்த்தை. அது போக அங்கே பழம் நடப்புறோன்னா ஒரு யதார்த்தமான பழக்கம். இதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சரி அந்த இடத்துக்கு தொடர்ந்து வரணுமா, தொடர்ந்து போக தொடர்ந்து வா, தொடர்ந்து வந்தால்தான் இந்த நடந்துச்சு. தொடர்ந்து போகிறப்ப பல பிரச்சனைகள் தொடர்ந்து போகிறப்ப போய்கிட்டு இருக்கேன். 4 மாதம் வச்சு வண்டி டூவீலர் ஒன்று வாங்குறேன். டூவீலர் வாங்கி டூவீலர் மீட்டிங் போய்கிட்டு இருக்கேன். என்னோடய கூட்டாளி பழக்கவழக்கங்கள் வந்து வா ஒரு இடத்துக்கு போய் இது பண்ணணும், வா போவோம், செஞ்சு கொடுக்குறது அப்படின்ற மாதிரி. நான் வரல அப்படின்னு சொல்லுவேன். நான் வரல அப்படின்னோன்னா என்னோட டூவீலரை வந்து என்கிட்ட அடித்து பிடிக்கிட்டு இருப்பாங்க. பிடிக்கிட்டு போகிறப்ப கேமராவில் பதிவாயிருந்து பதிவானோன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீ தான் சொல்லி செஞ்சதா, ஒரு நபரை போய் எடுத்துட்டாங்க, நீ சொல்லி தான் செஞ்சதா, நீ வண்டி வாங்கி கொடுத்தியா அப்படின்னு என்ன கொண்டு போய் அடி பிடிக்கிறாங்க. அப்படி ஸ்டேஷனை வச்சு அடி ரொம்ப கலட்டுறாங்க. ரொம்ப கலட்டுறப்ப எனக்கு அப்போ ஓடுது மண்டை. நம்ம திரும்பணும்னு நினைக்கிறேன், நம்ம ரொம்ப சித்திரவை கொடுத்தாங்க அப்படிங்கிறது வேகமாக ஓடுது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, பிரேயரை சொல்லி அப்படின்னு பிரேயரை சொல்லிக்கிட்டே இருக்கு. பிரேயரை சொல்லிக்கிட்டு இருக்கேன், வயிறு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடிச்சுட்டு விட்டுட்டாங்க, போடா போயிட்டு மண்ணால் படா அப்படின்றாங்க. சரி நடுச்சாமத்தில் கூப்பிட்டு வந்து திரும்ப அடிக்கிறது. என்ன நீ தாண்டா கொடுத்துக்கிட்ட அப்படின்னு இல்லை அப்படின்னா நான் போய் சொல்லுவேன், அது நடந்தது இது நடந்தது சொல்லுவேன். ஆனால் நான் அன்றைக்கி வந்து என்னென்னா நடந்த விஷயத்தை அப்படியே சொன்னேன். அதே மாதிரி கேமராவில் ஃபுட்டேஜில் பார்க்குறாங்க, அதே மாதிரி ஃபுட்டேஜ்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ என்னை வந்து என்ன பண்ணுறாங்க, சரி நீங்கள் செய்யலை அப்படின்னு விட்டாங்க. விட்டதுக்கப்புறம் உண்மைக்கு பலம் இருக்குது அப்படிங்கிற விஷயம். ஏன்னா நான் பொய் தப்பு இந்த மாதிரி விஷயம் அது உண்மையை சொல்ல ஆரம்பிச்சேன். உண்மையை சொன்ன